உன்னை விட்டு நான் போமாட்டேன் சத்தியமா சொல்லுறண்டா உன் உயிர் எனக்கு தான். இன்னைக்கு நான் உன்னையதான் நரபலி கொடுக்க போறேன். ஐயோ கடவுளே, இதை பாட்டு மட்டும் பாட வேணான்னு சொல்லுங்க. டேய், என் பாட்டியே நீ கடாய்க்கிறியா? உன்னை இன்னைக்கு பாடுற என்ன பண்றேன்னு. கடவுளே, இவனை அழிக்கிறதுக்கு சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. என்ன பண்ற வேணாம் வேணாம் வேணாம். உன்னை உயிரோட வாட்டி சாப்பிட போறோம். என்ன உயிரோட பத்த வச்சிட்டில, உன்னை விட மாட்டேன் கிழவி. ஹாய் கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ஈவில் நன் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஈவில் நன் 2ல சீக்ரெட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது நெசராத் எண்டிங் தான் பண்ண போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வந்துட்டான் ஈவில் நன் கிளவிக்கிட்ட லவ்லி பாஸ் அடி வாங்க வந்துட்டான். இங்க இருக்க கோழிலாம் நம்ம மறக்க முடியுமா? மொரட்டடி அடிச்சிருச்சு லாஸ்ட் டைம் நம்மள. இதுவும் 6 பேக்ஸ் கோழி வேற. இன்னொன்று இருக்குமே போண்டா கோழி, எங்க இருக்கு? இங்க இருக்குது. ஈவில் நன் பக்கத்துல பாடி கார்டா இருக்குது போண்டா கோழி. அங்க கோடு இருக்குங்க. இந்த கோடை பார்த்துட்டு போயிடலாம். 0160. ஃபர்ஸ்ட் இந்த கோடை யூஸ் பண்ணி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈவில் நன் 2ல டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மேல ஐகான்ல லிங்க் வரும், மேல அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சது செக் பண்ணி பார்த்துக்குங்க. இத்தனை கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்குள்ளே போய் அந்த நம்பர் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது வெளியே எடுத்துடலாம். இல்லைன்னா நம்பர் மறந்துடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது ரகசிய பெட்டி கிடைச்சிருச்சுங்க. இதில் தான் அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு வேறு மறந்துட்டேனே. 0160 நினைக்கிறேன். என்ட்ரு பண்ணி பார்ப்போம். 60 கரெக்ட் தான். பெட்டி ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னா மந்திர பொருள்லாம் ஏதாவது இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் இருக்காது. ஒரு குச்சி மாதிரி ஒரு எலும்பு கொடுத்துருப்பானுங்க. இந்த எலும்பு இப்போ நமக்கு தேவையில்லை, பின்னாடி யூஸ் ஆகும். இங்கே வச்சிடலாம். இங்கே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கானுங்க. ரெசிபி அது ரோஜா பூ என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க. கேரட்லாம் இருக்குது. குழம்பு எதுவும் வைக்கணுமா நம்ம? ஓகே, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ மறுபடியும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். அந்த ரெசிபியில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம வந்து இப்போ கார்டன் போகணும். கார்டனில் ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அதனால நம்ம அங்கே போகிறோம். திறந்திடு சீசே அப்படியே ஜம்ப் ஆகி மேலே வந்துடலாம். இதில் எந்த வீடு? கடைசியாக இருக்க வீடுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வீடு தான். இன்னும் ஓப்பன் ஆகல. க்ரீன் ஹவுஸ் கீ கேட்குறானுங்க. அந்த கீ எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே, இங்கே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை எடுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அப்படியே எடுத்தோம்னா கரண்ட் சாக்கு அடித்து செத்து போயிடுவோம். அதனால அந்த மெயின்லாம் ஆஃப் பண்ணிடலாம். 4 சுவிட்ச் இருக்கும். 1 2 இன்னும் 2. கேண்டீனு பாத்ரூம்னா சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடலாம். இந்த கேண்டீனு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபி செஞ்சோம் பார்த்தீங்களா? அந்த ரெசிபியை இதில் ஊற்றி எடுத்துகிட்டு வரணும். நீ சாப்பாடு தானே அப்புறம் செஞ்சேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சொன்னேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் நிஜமாக தெரியல. ஈவனு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போயிருந்தால் மாட்டியிருப்போம். போயிருச்சா? ஈவன் அக்கா ஐயோ பார்த்துருச்சே. எக்கா சொரணக்கா வேணக்கா துரத்தாதக்கா, உனக்கோசரம் தாக்கா நான் ரெசிபிலாம் செஞ்சு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ உட்காந்து சாப்பிடுக்கா விட்டுருக்கா என்ன? ஐயோ விடாதாட்டிக்கே நம்ம இந்த ஷார்ட்கட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அந்த வாட்டர் கேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றியாச்சு. இந்த கோழி வேற பின்னாடி துரத்துது. இந்த கோழி அந்த ஈவில் நன் எல்லாத்தையும் ஒரே கட்டத்தில் போட்டு தள்ளுறேன். ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. நல்லா மாட்டணும். இந்த கோழி வேற வந்துருச்சே. நம்ம கையை பிடிச்சி கடிக்குமே. வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பொறுக்கி பையில எங்க வந்து யாருக்கிட்ட விளையாட்டு காட்டுறேன்? நிஜமா சொல்றேன், ஈவில் நன்னிட்டு கூட நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா அந்த கூட ஒரு கோழி இருக்கு பாருங்க, போண்டா கோழி. அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. அது அங்கதான் இருக்குது. தூங்குறீங்களா? தூங்கு. எல்லா கோழியும் தூங்குது. இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி தூக்கம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களெல்லாம் போட்டு தள்ள போறேன். நம்ம கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி செஞ்சோம் பார்த்தீங்களா? அந்த ரெசிபி அட்டிக்கில் தான் மேலே அது அடிக்கும் போது ஈவில் நன் அடிக்கும் போது கீழே விழுந்துருச்சு. அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. ஓகே, இதை எடுத்துட்டு போய் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த மந்திரம் பண்ண போகிறோம். ஜூம்பா பாம்பி ஜாம்பிப்பாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் பண்ணி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். மந்திரம்லாம் இல்லை, அந்த கோழிங்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுங்களை மாற்ற போகிறோம். இப்போ வந்து எல்லா கோழியும் இங்கே வர வைக்கணும். அதனால இந்த பாட்டிலை தூக்கி போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், சவுண்டுக்கு கண்டிப்பாக எல்லா கோழியும் வரும். ஈவில் நன்னும் வரும். வருதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். 6 பேக்ஸ் கோழி வந்துருச்சு. 6 பேக்ஸு. ஒரு கோழி தான் வந்திருக்கு. இன்னும் வரணுமே. இது இங்கே கிளம்புது. இருங்க, நிறையா தாட்டி தூக்கி திரும்பிடுச்சு.
ரெண்டாவது கோழி வந்துருச்சு, வயிற்றுல வாயை வச்சிருக்க கோழி வந்துருச்சு, மூணாவது கோழியும் வந்துருச்சு. ஈவல் நன்னு மட்டும் வந்தால் போதும். இப்போ ஈவல் நன்னு வந்துருச்சு. இதான் கரெக்டான டைம். இந்த பாட்டிலை தூக்கி போட்டு இப்போ ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். புஷோன மாதிரி வருது. என்னங்க எல்லாமே கோழியாக மாறிடுச்சு, கோ மாறிடுச்சு. யாரும் அது சிரிக்கிறது? இங்கே பாருங்க, ஈவல் நன்னு பைத்தியமாக மாறிடுச்சா? அடாடாடாடாடா. பார்த்தீங்களா நான் செஞ்ச ரெசிபி எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இதே வேறு ஏதாவது சாப்பாடு செஞ்சதுனாலும் இதே நிலமை தான். இது சிரிக்காது, டேரெக்டாக பரலோகம் போயிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை போய் ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு இங்கேருந்து வெளியே போகணுன்னா கீ வேணும். அந்த டோர் கீ வந்து இந்த ஈவல் நன்னோட சிஸ்டர்கிட்ட இருக்கும். இந்த ஏணி மேலே ஏறி போகலாம். அந்த கோழிங்கெலாம் மறுபடியும் பழைய மாதிரி மாறி இருக்குமோ, கொடுருமா? இருங்க பார்ப்போம், பார்த்துட்டு தான் போகணும். அப்பாடா நார்மலாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கீ எடுத்துகிட்டு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கோழிங்களை பார்த்துக்கலாம். ஓகே, ஈவல் நன்னு இருக்கான்னு பார்த்து போகணும். இல்லைன்னா மண்டையில் வந்து டப்புன்னு ஒரு மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்மளை படுக்க வச்சிடும். ஓகே, இந்த கீயை யூஸ் பண்ணி இந்த டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதுமே ஒரு கட் சீனை போட்டானுங்க. கோழி டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வருது. ஓ எங்கே போகுது? எதுக்குள்ளே போகுதுங்க. நம்ம வந்த இடத்துக்கு போகுது. இன்னும் 2 கோழி தான் போகுது, இன்னொன்று காணா. இப்போ அந்த வயிற்றுல பல்ல வச்சு தைச்சிருக்க கோழி மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுச்சா? தெரியலையே. ஓகே, இந்த 2 கோழியும் கொக்கோ இந்த பக்கம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 கோழி நடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போன மாட்டுக்கு இது டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த கீயை இங்கேயே வச்சுட்டு அந்த கோழிங்களாம் அந்த கீழே இறங்கி எங்கேயோ போச்சு பார்த்தீங்களா? அங்கே போகணும் நம்ம. இப்போ இங்கே தான் டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுவோம். இன்னொரு கோழி எங்கே போச்சுன்னு தெரியல, அதை நினச்சாதான் பயமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் இறங்கிடலாம். இறங்கி இந்த கோழி எப்படி போச்சு? இதுவரை 4 டோர் இருக்குமே, எதில் போயிருக்கும் தெரியலையே. நேராக இறங்கி ஸ்ட்ரைட்டாக தான் போச்சு. அட்டிக்குள்ளே தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். கோ இருக்கீங்களா கோழிங்களா? எங்கே காணா? இங்கே தான் வந்த மாதிரி இருந்துச்சு. சவுண்டு கேட்குதுங்க. கோழிங்களா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இங்கே ஒரு கோழி இருக்குது. இங்கே 2 கோழி என்ன நின்ன இடத்துல மூன் வாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரு கோழி தூக்கியாச்சு. இது சிக்கன் 65 வச்சு சாப்பிட்றலாமா? வேணாம், இந்த இடத்துல நிற்க வைக்கணும் மாட்டுக்கு. நம்ம கையை பிடிச்சி ஒரு கோழி கடிச்சிக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா? வாயில் பல்லு வச்சு தைச்சிருப்பாங்களே, அது இந்த கோழி தான். பக்கத்தில் அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் போட்டு இதை வறுத்து சாப்பிட்றலாமா? இதில் நிற்க வைக்கணுமா? ஓகே, இதில் நிற்க வச்சாச்சு. என்ன பண்ணுதுங்க? இதான் கோழி டான்ஸா? கோழி டான்ஸ் ஆடுதுங்க. குத்திடுச்சு, உடஞ்சிட்டு விழுந்துருச்சு. என்ன கோழிலாம் இவ்வளோ? அங்கே பாருங்க, படம் பார்க்குற மாதிரி 3 கோழி என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்குது. கோழிங்களா உடச்சிட்டே நீங்கள் தான். அப்படி என்ன கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க கூட சேர்ந்து நான் எட்டி பார்க்குறேன். யாரும் அழுகிற சவுண்டு கேட்குது. யாரும் அது? ஈவல் நன் சவுண்டு தானே அது? ஈவல் நன் ஏதாவது எழுதுகிட்டு இருக்கு. இருங்க, நம்ம அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஈவல் நன் தான் நம்மளை அழுக வைக்கும். இப்போ அதுவே அழுதுகிட்டு இருக்குன்னா இதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, மேலே ஏறி அப்படியே போய் பார்ப்போம். இங்கே தாங்க கேட்குது. இங்கே தாங்க இருக்குது. என்ன பண்ணுது? இங்கேருந்து சைலண்டாக பார்ப்போம் நம்ம. லவ்லி பாஸ் எப்பயாவது தான் ஈவல் நன் கேம் பிளே வீடியோ அப்லோட் பண்ணுறான். ஆனால் அதுக்கும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண. சாரி கேட்குது கடவுள்கிட்ட. இப்போ சைடில் ஒரு பூதம் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? அது கடவுளா இல்லை பூதமானே தெரியல. அது என்ன சொல்லுது? அப்பதான் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக முடியும். பனியோ மழையோ எல்லா நேரமும் என்னையவே நீ பிரார்த்தனை பண்ணு. ஓகே, நீங்க என்ன வேணுமான்னு சொல்லுங்க, அதை நான் கேட்கறேன். முக்கியமான விஷயம், இந்த விதிமுறைகளை நீ மீறினா இதுவரைக்கும் நீ பார்க்காத அளவுக்கு ஒரு துன்பத்தை பார்ப்ப. உனக்கு வர்ற குழந்தைய நீ ஒழுங்கான அம்மாவா இல்லாம பாத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி வயசானவ மாதிரி ஆயிடும். இதே மாதிரி நீ எல்லா நேரமும் என்ன வணங்கணும். அப்படி வணங்காம விட்டுட்டேன்னா உன்னோட சிந்திக்கிற சக்தி போயிரும். இதெல்லாம் நீ மீறினா உன் குழந்தைய நீ இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவ. அதுக்கப்புறம் உன் வழி யாரும் நினைக்காத அளவுக்கு மோசமா இருக்கும். அப்படியா? நான் தப்பு செய்ய மாட்டேன். எனக்கு நீங்க என் பெண் குழந்தைய திரும்பி கொடுங்க. ஆகட்டும். டூம். என்னமோ ஆகுது. குழந்தை வந்துருச்சு. உண்மையா? இது உண்மையா? என்னால நம்ப முடியல. ஓ மை காட். இது என்ன உருண்டுட்டு வருது? என்னது இது கையில? கடவுளே, அப்படியே என் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். ஆசையும் நிறைவேற்றப்படும், உன் உயிரும் என்னிடம் வரும். கைஸ், ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவல் நன் 2 ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 எஸ்கேப்புமே.